ஐயோ, என்ன கொல்ல வரானுங்க, காப்பாத்துங்க. ஒரு ஆளை தீர்த்து கட்ட கிளம்பிய 8 பேர் கொண்ட கும்பல். செய்த வேலைக்கு கமிஷன் தராததனால் ஆட்டோ டிரைவருக்கு நடந்த கொடூரம். ஆட்டோ ஓட்டுநர் வெளியிட்ட பகீர் வீடியோ காட்சி. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பாண்டியன் அப்படின்றவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில வீடு கட்டி வசிச்சு வந்ததா சொல்லப்படுது. இதற்கிடையில தான் பாண்டியன் இதே பகுதியில இவர் வாங்கி வைத்திருந்த ஒரு இடத்தை விற்பனை செஞ்சிருக்காராமா. விற்பனை செய்த இடத்திற்கு கமிஷன் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் அப்படின்ற ஒரு நபர் பாண்டியன் கிட்ட பல நாட்களா தகராறு செஞ்சுட்டு வந்ததா சொல்லப்படுது. இந்த பிரச்சனைக்காக பாண்டியன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை அடிச்சு உடைக்கிறது, உள்ள இருக்கக்கூடிய புறாக்களை துன்புறுத்துவது, சிசிடிவி கேமராக்களை உடைச்சு நொறுக்குவது அப்படின்னு பல வழிகள்ல பயத்த பாண்டியனுக்கு யுவராஜ் காட்டியதா சொல்லப்படுது. ஆனா இந்த எந்த ஒரு விஷயத்துக்குமே பயப்படாம இருந்த பாண்டியனை என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாம மேலும் ஆத்திரமடைந்த யுவராஜ் தன்னோட நண்பர்களான 8 பேர் கொண்ட கும்பலை பாண்டியன் வீட்டு அருகே கூட்டிட்டு வந்து கையில ஆயுதங்களோட சுற்றி திரிந்து பயத்தை காட்டியிருக்காரு. ஆனாலுமே பாண்டியன் அது எதுக்குமே பயப்படாம நின்றுட்டு இருந்ததுனால அந்த கொலைக்காரர்கள் கத்தியோட பாண்டியனை சரமாரியா 12 இடத்துல வெட்டியிருக்காங்க. உடனடியா பாண்டியன் ரத்த வெள்ளத்துல அந்த பகுதியில இருக்கக்கூடிய சாலையில சரிஞ்சு விழுந்திருக்காரு. சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்ததுனால அங்க இருக்கக்கூடிய அந்த கும்பல் ஓடி விட்டுருக்காங்க. ரத்த வெள்ளத்துல துடிதுடித்து கொண்டிருந்த பாண்டியனை அவரோட தம்பியும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் போலீசாருக்கு தகவலை கொடுத்துட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வரக்கூடிய நிலையில ஆட்டோ ஓட்டுநர் தன்னை கொலை பண்ண போறதா எடுத்த அந்த ஒரு வீடியோ காட்சிகள் இப்போ இணையத்துல வெளியாகி பெரும் பகீர கிளப்பி வருது.